பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் ஷேரிங், பகிர்தல். வாழ்க்கையில பல வேளைகள்ல நாம் செய்யும் காரியங்கள் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சரியா? ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ள பெரியவர் அவரிடம் ஒரு சாதாரண மனுஷன், ஐயா, உங்களுக்கு ஒரு கூடை நிறைய பழம் தரேன், கடவுள் எங்க இருக்காருன்றத எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அந்த ஆன்மீகவாதி ஒரு சின்ன புன்னகையுடன், உங்களுக்கு 2 கூடை நிறைய பழம் தரேன், கடவுள் எங்க இல்லைன்றத எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த மனிதர் ஒன்றும் புலப்படாமல் பெரியவரை விட்டு போயிட்டாராம். நாம் செய்யும் எல்லா காரியங்களையும், நம்ம மனதில் நினைக்கும் நினைவுகளையும் கூட கடவுள் பார்த்து அதற்குரிய பலன் தர காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். ஒரு பெரிய ராஜாவிடம் ஒருவர் கேட்டாராம், ராஜா, நீங்க எல்லா விதத்திலும் நிறைவா இருக்கீங்களே, பேர் புகழ் வீரம், ஏன் ஆன்மீகத்துல கூட மிக உயர்ந்த நிலையில இருக்கீங்களே, காரணம் என்ன அப்படின்னு கேட்க, ஆமல்ல, எல்லாவற்றிலும் பரிபூர்ணமா இருக்கேன்ல, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு ராஜா யோசிக்க ஆரம்பிச்சாராம். அதே யோசனையுடன் உறங்கவும் சென்றாராம். அப்போது ராஜாவின் சொப்பனத்தில் ஒரு தேவதை தோன்றி, உன் மனதில் எழும்பும் எல்லா கேள்விகளுக்கும் விடை காண வேண்டுமா அப்படின்னு கேட்க, ராஜா ஆமா சொல்ல ஒரு குறிப்பிட்ட மலை பெயரை சொல்லி அங்கு ராஜாவை போக சொல்லி, அதன் பின் அந்த தேவதை மறைந்து போனதாம். ராஜாவும் அந்த கேள்விக்கு விடை காண வேண்டும் என்பதற்காக தேவதை சொன்ன அந்த மலைப்பகுதிக்கு சென்றார். அந்த மலைப்பகுதியின் அருகில் உள்ள பெரிய மரத்தில் ஒருவன் இலை பறித்து தின்று கொண்டு இருந்ததை கண்டார். ராஜா அந்த மனிதரிடம் அந்த கேள்வியை கேட்க, அந்த மனிதர், கொஞ்சம் முன்னால போங்க, இன்னொருத்தர் இருப்பாரு, அவரு உங்களுக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல, ராஜா கொஞ்சம் முன்னால போனாராம். அங்க ஒருவன் சாம்பலை தின்று கொண்டிருந்தானாம். ராஜா அவனிடம் அந்த கேள்வியை கேட்க, அவன் சொன்னானா, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, ஒரு ரூம் இருக்கும், அங்க ஒருத்தன் இருப்பான், அவன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவான் அப்படின்னு சொன்னாராம். ராஜா கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு ரூம் இருந்ததாம். அந்த ரூம்குள் ராஜா நுழைந்தவுடன் ஒருவன் இறக்கும் தருவாயில் இருந்தானாம். ராஜா அவனிடம் அந்த கேள்வியை கேட்டாராம். அதற்கு அவன் பதில் சொல்ல தொடங்கினான். முன்னொரு ஜென்மத்துல ஒரு விதவை இருந்தா. அந்த விதவைக்கு 4 சிறு பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த விதவைக்கு அன்றாட உணவை தர்றதே பெரும் சவாலாக இருந்தது. அன்னைக்கு அந்த விதவை கையில 4 ரொட்டி மட்டுமே இருந்தது. அந்த 4 ரொட்டி துண்டுகளையும் 4 மகன்களுக்கு கொடுத்துட்டு அந்த விதவை பட்னியில இருந்தா. அப்போது வயதான ஒரு பெரியவர் பிச்சை கேட்டு கதவை தட்டினார். பல நாட்கள் சாப்பிடல, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு யாசித்தார், கதறினார். முதல் மகன், ஏன் ரொட்டி துண்டெல்லாம் அந்த பெரியவருக்கு என்னால கொடுக்க முடியாது, அந்த ரொட்டி துண்டு கொடுத்துட்டு நான் என்ன இலை சாப்பிடுறதா அப்படின்னு சொன்னான். அந்த அவன் நீங்கள் பார்த்த முதல் நபர் அப்படின்னு அவர் சொன்னாராம். 2வது, நீங்க பாத்தீங்களே, ஒருத்தன் சாம்பலை சாப்பிட்டு கொண்டிருந்தானே, அவனும் முதியவருக்கு சாப்பாடு கொடுக்காமல், அந்த ரொட்டி துண்டை கொடுக்காமல் மறுத்தது மட்டும் இல்லாம, இந்த ரொட்டி துண்டை நான் இந்த பெரியவருக்கு என்னால கொடுக்க முடியாது, இதை கொடுத்துட்டு நான் என்ன சாம்பலை சாப்பிடுறதா அப்படின்னு சொன்னவன். 3வது, நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் நான் அந்த பெரியவரிடம் மறுத்தேன். மறுத்தது மட்டும் இல்லாம, இவருக்கு நான் கொடுத்துட்டு நான் என்ன சாவறதா அற்ப ஆயுஸ்ல அப்படின்னு சொன்ன நான் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன் அப்படின்னு சொன்னாராம். 4வதாக, நீங்க அந்த ரொட்டி தாய் கேட்பதற்கு முன் அந்த பெரியவருக்கு கொடுத்த நீர், அன்னைக்கு வந்தது வேற யாரும் இல்ல, இறைவன். பரிபூர்ண வாழ்க்கைக்கான காரணம் இப்ப புரியுதா அப்படின்னு சொன்னாராம். ராஜா அனைத்தையும் புரிந்தவனாய் ஆனந்த கண்ணீர் வடித்தாராம். கொடுப்பதின் நன்மையை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? அது லூக்கா 6:38 இருக்கு. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 28:27, தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும்.
இன்று நம்ம பார்க்க போகும் அத்தியாயம் மத்தேயு 25:35 இருக்கு. கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியம் சொல்லப்பட்டிருக்கும். பார்க்கலாமா? பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது இப்படியெல்லாம் கொடுத்தோம் செய்தோம்னு அவங்க கேட்க, அதற்கு அவர் ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற சம்பவம் இருக்கும். இதுல கொடுக்காதவர்களுக்கு நித்திய ஆக்கினை உண்டாவதையும் கொடுத்த நீதிமான்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த உலகத்துல நம்ம செய்யற எல்லா செயல்களும் பதிவாயிட்டு இருக்கு அப்படின்றது புரியுது. நம்ம நினைக்கலாம், நாம் செய்யும் காரியங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனா அது உண்மை இல்ல. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் தகுந்த பலன் நிச்சயமா காத்துட்டு இருக்கு அப்படின்றது புரியுது. நாம் ஒவ்வொரு செயலும் செய்வதற்கு முன்பும் அந்த செயல் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை தருகிறதான்னு பார்த்து யோசித்து செய்யணும் அப்படின்றது புரியுது. எப்பேற்பட்ட சவால்கள் வாழ்வில் வந்தாலும் அதை எதிர்க்காம ஏற்றுக்கொள்வதும், அதன் மூலம் அனுபவம் என்கிற பாடத்தை கற்றுக்கொள்வதும், இறைவனின் துணையுடன் சவால்களை கடப்பதும் புத்திசாலித்தனம்ன்றது புரியுது. அப்படி இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற முடியும் அப்படின்றதும் புரியுது.